Hello friends, welcome to my channel. So இது வந்து ஓஷன் கரண்ட்ஸில் தேர்ட் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்க்காதவங்க அந்த 2 வீடியோவையும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா ஓஷன் கரண்ட்ஸ்னால் என்ன, அடுத்து வந்து ஓஷன் கரண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம், வார்ம் கரண்ட்னா என்ன, கோல்டு கரண்ட்னா என்னென்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட்னா நம்ம என்னென்னு பார்த்துருப்போம். அடுத்து அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஏன் வந்து ஒரு சில பகுதிகள் வந்து டெசர்ட்டாக இருக்குது, அடுத்து வந்து கோல்டு வாட்டர் அப்வில்லிங் ஜோன்னா என்ன, ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரி வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டால் பசிபிக் ஓஷனில் அதாவது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய கரண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் பார்த்துருப்போம். வார்ம் ஓஷன் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 கரண்ட் இருக்குது. கோல்டு ஓஷன் கரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கரண்ட் இருக்குது. அதெல்லாம் ஏன் உருவாச்சு, எந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாம் அந்த வீடியோவில் வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து சப்போஸ் அந்த வீடியோ அந்த 2 வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்து இப்போ நடத்தக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் படித்து அதில் பலன் அடையட்டும். இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே வந்து போகலாம். இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே வந்து போகலாம். சரிங்களா? இது இப்போ வந்து நம்ம ஈக்குவேட்டர் ஜோனை வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ ஈக்குவேட்டர் ஜோன் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்குவேட்டர் ஜோன். சரிங்களா? இதுதான் வந்து என்னது கொஞ்சம் ஈக்குவேட்டர் ஜோன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? இது வந்து சதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட், இந்த சைடு இது ஈக்குவேட்டர் ஜோன். சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 ஈக்குவட்டோரியல் கரண்ட் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 2 ஈக்குவட்டோரியல் கரண்ட், ஒன்று நதன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு, இன்னொன்று சதன் ஈக்குவட்டோரியல் கரண்ட். ஈக்குவட்டோரியலுக்கு நான் ரெட்டை வந்து பயன்படுத்தியிருக்கேன். அந்த வார்ம் கரண்ட்டுக்கு வந்து நான் என்ன சதன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் பிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறேன். சதன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டுக்கு பிளாக். இப்போது வின் சிஸ்டம் எப்படி மூவ் ஆகுதா, சதன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டில் இப்படி வந்து மூவ் ஆகிருக்கு. சரிங்களா? எப்படியே மூவ் ஆகுதுங்க, அப்படியே மூவ் ஆகி வருது. ஸோ சதன் சைடு அப்படிங்கும்போது இவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் போகுது. ஏன்னா ஈக்குவேட்டோரியல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் சதன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் விண்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து ட்ரிஃப்ட் ஆகும். விண்டு வந்து ஸோ இது ரொம்ப தூரம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிருச்சு இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோன்னே அப்படியே லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும். லெஃப்ட் சைடு வந்து அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும். லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் தூரம் இப்படியே ட்ரிஃப்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ட்ரிஃப்ட் ஆகும்போது மடகாஸ்கர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மடகாஸ்கர் இந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் இது வந்து இப்படி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? மடகாஸ்கர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மடகாஸ்கர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்படி 2 ஸ்ப்ளிட் ஆகுதுங்க. இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது. சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து அந்த பிரசீலியன் கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆச்சா ஃபஸ்ட்டு வீடியோவில், செகண்ட் வீடியோவில். ஸோ அதே மாதிரி இப்படி 2 ஸ்ப்ளிட் ஆகுது. இப்படி 2 ஸ்ப்ளிட் ஆகி மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு பேர், இந்த சைடு இருக்கிறது மடகாஸ்கர் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம், இந்த சைடு இருக்கிறது என்ன கரண்ட்டு, மொசாம்பிக் கரண்ட் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம். இது 2 ஜாயிண்ட் ஆகி இப்படி வருது இல்லையா? இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகுலா கரண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது என்ன கரண்ட்டு, ஆகுலா கரண்ட்டு, AGHULA ஆகுலா கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே என்னது, வார்ம் கரண்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது என்னது சதன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டாக இருக்குது. இந்த சதன் ஈக்குவட்டோரியல் கரண்ட் அப்படியே வருது, லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகி மடகாஸ்கர் கரண்ட்டாக மாறுது, மொசாம்பிக் கரண்ட்டாக மாறுது, ஆகுலா கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுது. இப்போ நாம் நார்தன் ஹெமிஸ்பியரை வந்து பார்ப்போம். இந்தியன் ஓஷன் ரீஜன். சரிங்களா? இதை நாம் என்ன சொல்கிறோம், இந்தியன் ஓஷன் ரீஜன். நார்தன் ஹெமிஸ்பியர் இந்த இடத்துல நார்தன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷனை விட்டுருங்க, நார்தன் ஹெமிஸ்பியரை வந்து பசிபிக் ஓஷனை விட்டுருங்க, அட்லாண்டிக் ஓஷனை விட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பேன் என்ன அப்படின்னா கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு பசிபிக் ஓஷனில் ஃபார்ம் ஆகிற மாதிரியும் அட்லாண்டிக் ஓஷனில் ஃபார்ம் ஆகிற மாதிரியும் நான் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஆனால் இந்தியன் ஓஷனில் கவுண்டர் ஈக்குவட்டோரியல் ஃபார்ம் ஆகிற மாதிரி நான் போட்டிருக்க மாட்டேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியும். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே பாருங்களேன். இப்போது நார்தன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும்.
இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து வருது. இந்த இடத்துல ஒரு விண்ட் சிஸ்டம்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல இந்தியன் ஓஷனில் நமக்கு என்ன விண்டு சிஸ்டம் இருக்குது? 2 விண்ட் சிஸ்டம் இருக்கா? ஒன்று சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது, இன்னொன்று நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இருக்குது. இப்படி வரும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வருதா. ஸோ 2 மான்சூன் சிஸ்டம் இருக்குது. இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிறது ஒரே பர்மனன்ட் விண்ட் சிஸ்டம். என்னது? வெஸ்டர்ன் ஈக்குவட்டோரியல் நதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட் இருக்குது, சதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட் இருக்குது. அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். இப்படி வந்துடும். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? அப்படி கிடையாது. இங்கே லோக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. அடுத்து ஒரு சில விஷயங்கள்னால இங்கே என்ன இருக்குது? இந்த இடத்துல 2 கரண்ட் இருக்குது. டிபெட்டில் உருவாகக்கூடியதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா? நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் டிபெட்லேருந்து ப்ரெஷர் ஆகி அடுத்து வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைமேட்டாலஜியில் படிச்சிருப்பீங்க. அதனால் இங்கே 2 ஈவெண்ட் நடக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ விண்ட் சிஸ்டம் வந்து இப்படி கிளம்புது. என்னது? நான் என்ன சொல்லியிருக்கேன்? பெர்மனன்ட் விண்ட் சிஸ்டம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இது பெர்மனன்ட் விண்ட் சிஸ்டம். இப்படி போகுது. டக்குன்னு இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன்னால் என்ன நடக்குது? இப்படி இருக்குது இல்லையா? இப்படி வருது. இப்படி விண்ட் சிஸ்டம் இப்படி வருது. என்ன சொல்லியிருக்கேன்? சவுத் ஈஸ்ட் மான்சூன் இல்லைங்களா? சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கா? இப்படி வருதா? சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி வர்றதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த நதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட் எப்படி மாறுது? இப்படி ஓமானுக்கு போகுது சவுத் வெஸ்ட் மான்சூன்னால். என்னது? சவுத் வெஸ்ட் மான்சூன்னால் இப்படி போயிட்டு இப்படி கராச்சி போயிட்டு அப்புறம் குஜராத்து, மகாராஷ்டிரா, அடுத்து கர்நாடகா, கேரளா, கோவா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இப்படி வருதுங்க. இப்படி வருது. இப்படியே வந்து இந்த இடத்துக்கு போயிடுது. இது என்னது? சவுத் வெஸ்ட் மான்சூன். சரிங்களா? இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்துச்சுன்னா இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறது வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு நான் கிரே கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? விண்டு மூவ் ஆகிற டைரக்ஷனில் தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓஷன் கரண்ட் வந்து மூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னால் விண்டு இப்படிலாம் மூவ் ஆகுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த சைடு என்னது? அரேபியன் பிரான்ச்சு, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா கிளைமேட்டாலஜியில்? ஸோ அதனால் இந்த டைரக்ஷன்ஸில் வந்து இப்படி மூவ் ஆகுது. சரிங்களா? நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன்னால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த டைரக்ஷனில் எப்படி வருது? நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன்னால் இப்படியே வந்து வருது. ஏன்னா விண்டு இப்படி தானே மூவ் ஆகுது. விண்டு எப்படி மூவ் ஆகுதோ அந்த சைடு தான். இந்த சைடு தானே இப்போ மூவ் ஆகுமான்னு கேட்டால், இந்த விண்டை காட்டிலும் இந்த நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் இப்படி இந்த மூவ் பண்ணக்கூடிய விண்டை காட்டிலும் இந்த விண்டு ஃபோர்ஸ் ஆனது. ஸோ எது ஃபோர்ஸோ அது பேச்சு தான் வந்து கேட்கும். சரிங்களா? சுனாமி தானே நம்ம பேச்சு, சுனாமி பேச்சு தானே நாம் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேச்சு சுனாமி கேட்காது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்படி வருது. சரிங்களா? இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆயிடுது. ஸோ இப்போ என்ன கரண்ட்டு உருவாகுது? 2 கரண்ட்டும் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் கலருங்கிறது என்ன கரண்ட்டு? சவுத் வெஸ்ட் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். என்ன சொல்கிறோம்? சவுத் வெஸ்ட் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிளாக் கலரில் இருக்கிறத சவுத் வெஸ்ட் கரண்ட்டு. அதுவே இந்த கிரே கலரில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரௌன் கிரே கலரில் இருக்கிறத நாம் நார்த் ஈஸ்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 கரண்ட் வந்துருச்சு. இந்த எல்லாமே என்னது? வார்ம் கரண்ட்டு தான். ஸோ 1 2 3 4 5 வார்ம் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஒன்று பாருங்கள், ஏன் இந்த இடத்துல கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டு ஒர்க் ஆகலை? ஏன்னா கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் என்ன சொல்லியிருந்தேன்? கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட்னா இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்னு சொன்னால், அதற்கு எதிர் திசையில் வந்து மூவ் ஆகும்னு சொன்னால், ஏன் இந்த நார்த் ஈஸ்ட் நதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் கன்வர்ஜ் ஆகி அதில் ஒரு சிலது வந்து வீக்கான கரண்ட் வந்து என்னது? ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் நதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் மீட் ஆகுதா? இந்த இடத்துல கிடையாது. சதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட் இது வரைக்கும் வந்தாலும் இந்த டைரக்ஷன்ஸில் வந்துடுது. ஆனால் நதர்ன் ஈக்குவட்டோரியல் கரண்ட் என்ன ஆகுது? மீட் பண்ணுதா? இந்த இடத்துக்குலாம் வந்து மீட் பண்ணுதா? கிடையாது. நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன்னால் இது நார்த் ஈஸ்ட் கரண்ட்டாக இந்த சைட்லேருந்து இப்படி வருது, இந்த சைட்லேருந்து இப்படி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் 2 கரண்ட்டும் இந்த இடத்துல மீட் பண்ணுறதில்ல, கன்வர்ஜ் ஆகிறதில்ல. ஸோ கன்வர்ஜ் ஆகாததுனால இந்த இடத்துல கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாகலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாகலை. அடுத்து பாருங்களேன்,
ஸோ இதுதான் வந்து வார்ம் கரண்ட். மொத்தம் எத்தனை வார்ம் கரண்ட் இருக்குது? 5 வார்ம் கரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அப்போ இதனால தான் இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸோ அதனால தான் நமக்கு இந்த இடத்துல வந்து சைக்ளோன் உருவாக்கிட்டு இருக்குது. அடுத்து லோக்கல் ஃபேக்டர்னால இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக சைக்ளோன் உருவாகுது, இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக வருது. அதெல்லாம் நம்ம கிளைமேட்டாலஜியில் வந்து பார்த்துருப்போம். அடுத்து இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷராக இருக்கும், இந்த இடம் வந்து லோ ப்ரெஷராக இருக்கும், இந்த இடம் வந்து லோ ப்ரெஷராக இருக்கும், இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோல்டு கரண்ட் வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம கோல்டு கரண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து சவுத் விண்ட் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஸோ இப்படியே வருதுங்க. ஸோ இப்படியே வருது, இப்படியே இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது. ஸோ இது என்னது? ஆஸ்திரேலியாவோட வெஸ்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்வில்லிங் ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த இடம் என்னவாக இருக்கும்? ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி இந்த இடத்துல இருக்கும், ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்வில்லிங் ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே இருக்கும். போதா குறைக்கு அப்வில்லிங் ஜோன் அப்படின்னா இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த இடத்துல டெசர்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். செகண்ட் வீடியோவில், ஃபஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தோம், செகண்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தோம், இப்போ தேர்ட் வீடியோலையும் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட் இருக்கா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனாவது இடம்? கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட். ஸோ இந்த கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட்டுக்கு வேற ஒரு பேர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து கிரேட் ஆஸ்திரேலியன் டெசர்ட் வந்துருக்கு. அதுக்கு இந்த பேர் அந்த இடத்துல பேர் மென்ஷன் பண்ணலை இவங்க. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் அண்டு லோ ப்ரெஷர் வீடியோ. சரி, சாரி, தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கோல்டு கரண்ட் இல்லை. சரிங்களா? இந்த இடம் வந்து அதனால் நமக்கு ஃபிஷிங் ஜோன் வந்து அதிகமாக இல்லை. காரணம் என்ன? இந்த இடத்துல கோல்டு கரண்ட் இல்லாததுக்கு அண்டார்டிகா தாண்டி இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு வைங்களேன், எப்படியே வந்துச்சுன்னு வைங்களேன், எவ்வளோ தூரம் எப்படியே வர முடியும்? ஸோ கஷ்டம் இல்லையா? எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டன் லிமிட்டுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு சில இடத்துல என்ன நடக்குது? ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா கிளைமேட்டாலஜியில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய கரண்ட்ஸு எத்தனை வார்ம் கரண்ட் இருக்குது? 5 வார்ம் கரண்ட் இருக்குது. எத்தனை கோல்டு கரண்ட் இருக்குது? ஒரே ஒரு கோல்டு கரண்ட்டு தான் இருக்குது, அது கிரேட் ஆஸ்திரேலியன் கரண்ட். சரிங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை படித்து கற்றுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.